தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள பூங்காக்கள் மூடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி முத்துநகர் கடற்கரை பூங்கா மற்றும் ரோஜ் பூங்கா உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. மேலும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் விசைப்படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகில் உள்ள கல்லூர் வடுகம்பட்டியில் இயங்கி வரும் தனியார் காகித ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய காகித பண்டல்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் 2வது நாளாக தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கரும்புகை காரணமாக மக்கள் அவதியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ராஜவாய்க்கால் பாசன பகுதிகளில் முன்னறிவிப்பின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதாக கூறி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அந்த பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக உசிலம்பட்டியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டிக்கு தேவையான உதவி கிடைத்திருக்கிறது. கணவர் மற்றும் மகனை இழந்து தள்ளாத வயதிலும் மிட்டாய் விற்று வாழ்ந்து வந்த மூதாட்டியின் நிலை குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து அவருக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் ரேஷன் கார்டில் பெயர் சேர்ப்பது தொடர்பான 2 முக்கிய பிரச்சினைகளுக்கும் உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வடவன்பட்டியில் 81 கிராமங்களை உள்ளடக்கிய கூட்டமைப்பின் சார்பில் கனிமவள சுரண்டலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கல்குவாரி மற்றும் மண்குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் பாதுகாக்கப்பட்ட கனிமவள பகுதியாக அறிவிக்க வலியுறுத்தினர். அரசு தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று மனு அளிக்கும் போராட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டநிலை கிராமத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற செந்தூர் முருகன் குவாரியை தடை செய்ய வேண்டும், நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைப்பதோடு எங்கள் நாட்டு பகுதியிலே இயங்க இருக்கிற கல்குவாரி மண்குவாரிகளை எல்லாம் நிரந்தரமாக மூடி நான் மெயினிங் ஜோன் என அறிவிக்க வேண்டும் என இந்த கூட்டத்திலே முடிவெடுத்திருக்கிறோம். எங்க குழந்தைகள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, எங்க தங்கதிகள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு குடிதண்ணி இல்லை, இதே வானம் பார்த்த பூமியாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் சிவகங்கை மாவட்டம் இந்த வரசி நிவாரணம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எத்தனை 1000 அடி போட்டாலும் தண்ணி இல்லை அப்படிலாம் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் சார்ட்ட. சொல்லியும் அவங்க எங்களுக்கு எந்த விதமான பதில் கொடுங்கன்னா இப்போ நீமே பெரிய போராட்டத்தை எடுத்து அந்த பதிலை கேட்டுக்குருவோம். எல்னினோ தாக்கத்தால் தென் மாவட்டங்களில் பதநீர் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கருப்பட்டியின் உற்பத்தி குறைந்து கடந்த காலங்களில் கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கருப்பட்டி தற்போது 450 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் பனை தொழிலை பாதுகாக்கவும் பனை தொழிலாளர்களின் நலனுக்காக தனியாக பனை வளத்துறை மற்றும் தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரூபாய் 400 அளவிற்கு கருப்பட்டியை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய கருப்பட்டி இறப்பு இந்த ஒரு வருட காலத்திலே காலியாகிவிடும். வருங்காலத்தில் அதாவது அடுத்த பருவத்திற்கு இந்த பருவமழை இதே நிலையை நீடித்து பொய்த்து போனால் வரக்கூடிய காலத்தில் கருப்பட்டியினுடைய உற்பத்தி என்பது இல்லாமல் போய்விடும். ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் காலிஃபிளவர் வரத்து அதிகரித்திருப்பதால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 35 முதல் 40 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 8 முதல் 10 ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஓசூர் அருகே பேரண்டப்பள்ளி வனச்சாலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் பகுதி என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே சிவப்பு வண்ணம் பூசப்பட்டுள்ளது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் நோக்கத்திலும் விபத்துகளை தடுக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இதன் மூலம் ஓட்டுநர்கள் வாகனத்தின் வேகத்தை குறைத்து இயக்குவதன் மூலம் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கம்பூர் கிராமத்தில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள இலங்கை தமிழர் முகாம் பகுதியில் பரவி வரும் தீவிர வைரஸ் காய்ச்சலால் நர்சிங் மாணவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். குடியிருப்பு பகுதி அருகே உள்ள குப்பை கிடங்கால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனினும் உயிரிழந்தவர்களுக்கு டெங்கு உறுதியாகவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசிய கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் இந்த காய்ச்சல் மேலும் பரவாமல் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். கடையநல்லூர் தொகுதி போகநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் ஏதிலியர் முகாமைச் சேர்ந்த 3 பேர் டெங்கு காய்ச்சல் அல்லது மர்ம காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ள செய்தி வரப்பெற்றுள்ளது. இதில் தனிக்கவனம் செலுத்தி மேலும் இந்த நோய் பரவாமல் தக்க நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்து நிறைவு செய்தார். பன்றிக் காய்ச்சல் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூக்கு ஒழுகுதல் மற்றும் உடற்சோர்வு ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாகும். அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவம் செய்வதை தவிர்த்து உடனடியாக அருகில் உள்ள சுகாதார மையத்தை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செவிலியர்களின் பணி நிறைவு முறையை கைவிடவும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து காலமுறை ஊதியம் வழங்க கோரியும் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சித் தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் பைக்கில் பெற்றோருடன் சென்ற குழந்தைகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சாலை விபத்துகளில் உயிரிழப்பை தவிர்க்க இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வருபவர்களும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே புலிக்குத்தி காடு பகுதியில் யானை ஒன்று சாலையோரமாக உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். யானை சாலையோரமாக நின்று கொண்டிருந்ததால் அந்த வழியே சென்றவர்கள் அச்சத்துடன் வாகனங்களை நிறுத்தினர். மேலும் யானையின் நடமாட்டத்தால் விளைநிலங்கள் சேதமடையும் அபாயம் உள்ளதால் வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த பிரதமர் முதல்வர் விஜய்தான் என்று அமைச்சர்கள் கூறியது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியினர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்னிறுத்தியவர் மு.க. ஸ்டாலின் தான் என சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியமே தவிர நாங்க என்ன சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஏனென்றால் காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியில இருந்த பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று முதலாக காங்கிரஸ் கூட சொல்லாத ஒரு காலகட்டத்திலே அறிவித்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்று கூட்டணியிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுது காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் இதற்கு பதில் சொல்லுவார். விஜயை அமைச்சர்கள் பிரதமர் என்று கூறுவதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் அது தொண்டர்களின் கோஷம் மட்டுமே என்றும் தெரிவித்தார். பூரண மதுவிலக்கு காங்கிரசின் லட்சியம் என்றும் தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது என்றும் தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வேலை பார்க்கும் சூழல் இருக்க வேண்டும் எனவும் மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டார். மேலும் போதையில்லா தமிழ்நாடு முயற்சியை வரவேற்பதாகவும் கூறினார். தொண்டர்கள் வரும்போது என்னை கூட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னார். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள்
தான் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்க்கட்சியுடைய முகம். தமிழகத்தில் இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டராக தான் நினைக்கிறேன். அதிகாரிகள் சொல்வதை கேட்காமல் முதல்வர் விஜய் தனது மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பஞ்சமி நிலம் மீட்பு உள்ளிட்டவை தொடர்பாக சென்னையில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, தாவேக அரசுக்கு அனுபவம் இல்லை என்பதை வைத்து அதிகாரிகள் அட்வான்டேஜ் எடுத்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யார் தடுக்கிறது? மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை அது யாருக்கு அனுப்பிச்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். தான் மறுபடியும் சொல்றேன். அதாவது டிவிகே அரசு மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இப்ப இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க, உங்க மனசாட்சிப்படி நடந்துங்க. அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே உள்ள வீரசோழபுரத்தில் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து அரசு டாஸ்மாக் மதுபான கடை அகற்றப்பட்டது. ஏற்கனவே 30 நாட்களுக்குள் கடை அகற்றப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்போடு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கடையை மூட முயன்றனர். அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுக்கடையை அகற்றும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அப்பகுதி மக்கள் திட்டவட்டமாக கூறிய நிலையில் 10 ஆண்டுகளாக இயங்கி வந்த கடையை மூடுவதாக டாஸ்மாக் மேலாளர் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கொடுகூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் சுடுகாட்டில் செயல்படும் அவலம் உள்ளது. இதனால் கிராமத்தில் உயிரிழப்பு ஏற்படும் போது அவர்கள் உடலை தகனம் செய்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதால் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் மொத்தம் 614 மாணவ மாணவியர் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் 510 பேருக்கு MBBS இடங்களும் 104 பேருக்கு BDS இடங்களும் கிடைத்துள்ளன. அரசு, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஏழை எளிய மாணவர்களின் இந்த சாதனைக்கு தரமான பயிற்சியளித்த பள்ளிக்கல்வித்துறை பெருமிதம் தெரிவித்து வாழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணிமுத்தாற்றங்கரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறையினர் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டபோது 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெட்ரோல் கேன்களுடன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும் அனைத்து வரிகளையும் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்த பொதுமக்கள் குடியிருப்புகளை அகற்ற முயன்றால் தற்கொலை செய்து கொள்வோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகை மார்க்கெட் பகுதியில் மது போதையில் வாகனம் ஓட்டியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரை அரசு பள்ளி ஆசிரியர் கன்னத்தில் அறைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பதிலுக்கு காவலரும் பலமுறை அறைந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் இருவரையும் சமாதானப்படுத்தினர். இதனையடுத்து காவலரை தாக்கிய ஆசிரியர் சீனிவாசனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வருசநாடு மேகமலை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 98 மலை கிராம மக்களை புலிகள் காப்பக வன ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி வனத்துறை அகற்ற முயற்சிப்பதாக புகார் தெரிவித்தும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில்
சென்னா மரங்களை கொண்டு அழகிய மரச்சிற்பங்களை உருவாக்கும் பணியில் கூடலூர் மக்கள் மற்றும் பழங்குடியினத்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இப்பகுதி பெண்கள் அதிக அளவில் சிற்பங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு தயாரிக்கப்படும் கலைப்பொருட்கள் வனத்துறை அங்காடிகள் மூலம் விற்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளும் மரச்சிற்பங்களை ஆர்வத்தோடு வாங்கிச் சென்றனர். உடுமலை மூணாறு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர்களை யானை துரத்திய போதும் ஆபத்தை உணராமல் அலட்சியமாக வீடியோ எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. வன விலங்குகளுக்கு அருகே சென்று இதுபோன்ற விபரீத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து கரும்பு பாரம் ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று ஆசனூர் அருகே பழுதாகி நின்ற நிலையில் கரும்பு இருப்பதாக எண்ணி யானைகள் அந்த வேனை தும்பிக்கையால் முட்டி தள்ளின. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் சாப்பிட எதுவும் கிடைக்காத ஆத்திரத்தில் வேனை சேதப்படுத்தின. அரை மணி நேரத்திற்கு பிறகு யானைகள் காட்டுப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து போக்குவரத்து சீரானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட புலியின் உடல் அதே இடத்தில் எரியூட்டப்பட்டது. இறந்து கிடந்த புலியின் உடல் வனத்துறையினரால் கண்டெடுக்கப்பட்டு கால்நடை மருத்துவர் மூலம் நிகழ்விடத்திலேயே உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. புலியின் தோல் மற்றும் கோரைப்பற்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. வேலூர் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் பணி செய்ய வடமாநில தொழிலாளர்களை அரசு அதிகாரிகள் அழைத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 60% கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பலவன் சாத்து குப்பத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனவே ரேஷன் பொருட்களை அனுப்ப அதிகாரிகள் வடமாநில தொழிலாளர்களை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததை அடுத்து அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இளம் தலைமுறையினருடன் அரசின் தொடர்பை அதிகரிக்கும் வகையில் அமைச்சர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு அமைச்சரும் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாற்றுவார். அப்போது மாணவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதோடு நாட்டின் முக்கிய பிரச்சினைகளில் மாணவர்களின் கருத்துக்களை அமைச்சர்கள் கேட்டறிவர். மேலும் மாணவர்களின் நலனுக்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் எடுத்துரைப்பர். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தை ஒருங்கிணைக்கும் பணி அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, மன்சுக் மாண்டவியா ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர் போராட்டம் நாட்டையே அதர வைத்திருந்த நிலையில் அவ்வயது தரப்பினர் மீது அரசு கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது.